அசாமில் பாடகர் ஜுபின் கார்க் மரண வழக்கில் நீதி வேண்டி அவரது ரசிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். அசாம் மாநிலத்தின் பிரபலமான பாடகர் ஜுபின் கார்க்கின் மரணத்தில் தொடர்ந்து பல்வேறு மர்மங்கள் இருப்பதாக செய்தி வெளியான நிலையில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜுபின் கார்க்கின் மேலாளர் சித்தார்த்த சர்மா மற்றும் டிஎஸ்பி மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டு இன்று அசாம் மாநிலத்தின் அந்த பக்சா சிறைச்சாலைக்கு கைது செய்யப்பட்டவர்களை கொண்டு வரும்பொழுது அங்கு கூடியிருந்த அவரது ரசிகர்கள் திடீரென அந்த வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தி தீ வைத்து கொளுத்தியதால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. காவல்துறையின் வாகனமும் அந்த சிறைச்சாலையின் முன்பு தீக்கிரையானது. இதனால் அந்த பகுதி முழுவதுமே இப்பொழுது பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சிறைக்குள் அந்த கைது செய்யப்பட்ட 5 பேரையும் கொண்டு செல்லும் வழியில் காவல்துறையின் வாகனங்களை வழிமறித்து கைது செய்யப்பட்ட நபர்கள் டிஎஸ்பி மற்றும் ஜுபின் கார்க்கின் மேலாளர் உள்ளிட்டோரை உடனடியாக அவர்களே கடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதால் அதை காவல்துறையினர் தடுக்க முயன்ற போது அங்கு வன்முறை மற்றும் கலவரம் ஏற்பட்டது. அசாம் மாநிலத்தின் பக்சா என்ற பகுதியில் உள்ள சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லும் போது ஜுபின் கார்க்கின் ரசிகர்கள் ஏராளமானோர் அந்த பகுதியில் திரண்டு அவருடைய அவர் மரணத்திற்கு காரணமாக இவர்கள் இருந்திருக்கக்கூடும் என்றும் அந்த வழக்கு அவருடைய மரணம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் இதுவரை அசாம் மாநிலத்தில் 54 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிங்கப்பூரில் ஸ்கூபா டைவிங் செய்யும் போது படகில் உடன் இருந்த 5 பேர் உள்ளிட்ட 54 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. அதில் 5 பேரை மட்டும் கைது செய்யப்பட்ட நபர்களை சிறைச்சாலைக்கு கொண்டு வரும்போது அந்த வாகனம் தாக்கப்பட்டு காவல்துறையினர் வாகனமும் சீக்கிரையாக்கப்பட்ட சம்பவம் அசாமில் மீண்டும் ஜுபின் கார்க் மரண விவகாரத்தில் பதற்றத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி கண்ணன்.